வணக்கம் நண்பர்களே. அவினாசி லிங்கேஸ்வரர் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நவக்கிரக காரகத்துவம் தொடரின் 2வது பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த வீடியோவில் சூரியனின் அடிப்படை காரகத்துவங்களை பார்த்தோம். இந்த வீடியோவில் சூரியன் குறிக்கும் உறவுகள், பதவி, அதிகாரம் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கத்தை விரிவாக பார்ப்போம். சூரியன் யாரை குறிக்கிறார்? ஜோதிடத்தில் சூரியன் முதன்மையாக தந்தையை குறிக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தால் தந்தையின் ஆதரவு, வழிகாட்டுதல் மற்றும் மரியாதை கிடைக்கும் என்று பாரம்பரிய ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. சூரியன் என்பது குடும்பத்தின் தலைமை பொறுப்பையும் குறிக்கும். அதனால் சூரியன் நல்ல நிலையில் உள்ளவர்கள் பொறுப்புகளை ஏற்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதிகாரம். சூரியன் அதிகாரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார். அரசு அதிகாரிகள், நிர்வாகிகள், தலைவர்கள், நிறுவன உரிமையாளர்கள் போன்ற பதவிகளுக்கு சூரியனின் முக்கிய காரகமாக கருதப்படுகிறார். சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் ஒருவருக்கு கட்டுப்படுத்தும் திறனையும் முடிவெடுக்கும் தைரியத்தையும் வழங்குவார் என்று ஜோதிடம் கூறுகிறது. அரசு வேலை, அரசு அலுவலகங்கள், அரசியல், நிர்வாகத்துறைகள் போன்றவற்றிற்கும் சூரியனுடன் தொடர்பிருப்பதாக ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன. அதனால் அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் பலரின் ஜாதகத்தில் சூரியனின் நிலையையும் பார்ப்பார்கள். மதிப்பு. சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் சமூகத்தில் மரியாதை, கௌரவம் மற்றும் நல்ல பெயர் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மற்றவர்கள் மதிக்கும் வகையில் வாழும் குணம் உருவாகும். தன்னம்பிக்கை. சூரியன் என்பது தன்னம்பிக்கையின் சின்னம். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் செயல்பட உதவும் மன வலிமையே சூரியன் குறிக்கிறார். சூரியன் பலவீனமாக இருந்தால் ஜோதிட பாரம்பரியத்தின்படி சூரியன் பலவீனமாக இருந்தால் தன்னம்பிக்கை குறைவு, முடிவெடுக்கும் தயக்கம், தந்தையுடன் கருத்து வேறுபாடு, பதவி தாமதம், மரியாதை குறைதல் போன்ற பலன்கள் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. சூரியன் என்பது வெறும் ஒரு கிரகம் மட்டுமல்ல. அது ஒளி, உயிர் சக்தி, தலைமை, தன்னம்பிக்கை, மரியாதை மற்றும் பொறுப்பின் அடையாளமாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறது. அடுத்த பகுதியில் சூரியன் குறிக்கும் தொழில்கள், உடல் உறுப்புகள் மற்றும் பொருட்களை விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஜோதிட வீடியோக்களுக்கு அவினாசி லிங்கேஸ்வரர் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.